நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. எனவேதான் பெரியாரை முன்னிறுத்தித்தான் இந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டது. ஏன் நாங்கள் ஏப்ரல் 21 தேர்ந்தெடுத்தோம்? அன்றைக்குத்தான் இந்த நாட்டில் காங்கிரஸ் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்ததே. அப்படி இரட்டையாட்சி முறையில் முதலமைச்சரான பிரீமியரான, இன்றைக்கு முதலமைச்சர் என்று சொல்லுகிறோம், அன்றைக்கு சென்னை ராஜதானி மெட்ராஸ் பிரசிடென்சி, அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதி, இது எல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை ராஜதானி. அந்த சென்னை ராஜதானியில் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி 65 அதே ராஜாஜி நமக்கு ஆதரவாக இருந்தார், அது வேற விஷயம். ஆனால் அந்த ராஜாஜி தான் முதலிலே இந்தி தொடக்க பள்ளிகளிலே கட்டாயம் என்கிற உத்தரவை தமிழ்நாட்டிலே முதலிலே போட்டவர் ராஜாஜி தேதி. அதற்கு பின்னாலே தான் அந்த போராட்டம் வலுவான போராட்டமாக மாறியது. பெண்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தந்தை பெரியாருக்கு பெண்கள் ஒரு மாநாட்டிலே பெரியார் என்று பெயரிட்டார் என்று உங்களுக்கு தெரியும். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை டாக்டர் தர்மாம்பால் போன்றவர்கள் அவர்களெல்லாம் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஏதோ ஆண்கள் மட்டும் நடத்திய போராட்டம் அல்ல, மீனாம்பாள் சிவராஜ் உட்பட, அதிலேயும் குறிப்பாக ஒரு தலைவர், பெண் தலைவர் கை குழந்தையோடு 6 மாதத்துக்கு மேலே சிறையில் இருந்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான பெண்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார்கள் இந்தியை எதிர்த்து. அந்த வர தெரியல. அதனால 85 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நான் மறந்து கொண்டும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இன்னொரு செய்தியும் நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். இங்கே நம்முடைய பழனி பாபா அவருடைய சகோதரி சகோதரன் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 2 இஸ்லாமியர்கள் 38 மிக தீவிரமாக இருந்தார்கள். ஒருவர் திவான் கலிபுல்லா, அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடெல்லாம் நடத்தி இருக்கிறார். ஏதோ இன்றைக்கும் நேற்றைக்கோ இஸ்லாமியர்களோடு திராவிட இயக்கத்துக்குமான உறவு என்பது இன்றைக்கு தொடங்கலை, 1938க்கு முன்னாலே தொடங்கிவிட்டது. அதற்கு மூலகர்த்தாவாக இருந்தவர் திவான் கலிபுல்லா, புதுக்கோட்டையின் திவானாக இருந்தவர், சென்னை ராஜதானியின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், முஸ்லீம் லீக் தலைவராக இருந்தவர், தந்தை பெரியாரின் உற்ற நண்பராக இருந்தவர் திவான் கலிபுல்லா தான். நாங்கள் இன்றைக்கு தொடங்கியவர்கள் அல்ல, நாங்கள் 38லேயே தொடங்கியவர்கள் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். எனவே 85 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எங்களோடு களம் கண்ட சிலர் பேசினார்கள். இங்கே சிலர் வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கிற மிக முக்கியமான அந்த போராட்ட களத்தில் இங்கே நம்முடைய தோழர்கள் அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேராசிரியராக இருக்காருன்னு. எங்கள் கல்லூரியில் எந்த வாத்தியாருக்கும் அவர் கட்டுப்பட மாட்டார். இப்போ அவரே பேராசிரியர் ஆகிட்டாரு. சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவரை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு சால்வை அணிவித்து நம்முடைய தலைவர் திருமா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தோழர் திருநாவுக்கரசு, எங்கள் போராட்டத்திலே 3 மாவட்டங்களில் முன்னணி தோழராக நின்றவர். தலைவர், அன்பு தலைவர் திருமா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். இன்றைக்கெல்லாம் அந்த சாப்பாடை உங்களுக்கு கொடுத்தா கொலையே பண்ணிடுவீங்க, அவ்வளவு மோசமாக இருக்கும். அதைத்தான் சாப்பிட்டு கொண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம்.